ஏமாத்திட்டான் மக்களே. எவன்ல பஸ்ஸுக்காரன் தான் இறக்கி விட இடத்துல இருந்து 500 மீட்டர் தள்ளியே இறக்கி விட்டுட்டான். என்ன பஸ் அப்படின்னு கேட்காதீங்க மக்களே, சொல்லலாம் மாட்டேன். அவன் என்ன அர்ஜென்ட்ல இருந்தானோ நம்ம வன்மத்தை கக்கிட்டு. உங்களையும் யாராச்சும் ஏதாச்சும் துன்புறுத்தினா டக்குன்னு வன்மத்தாலலாம் தாக்கிடாதீங்க. பாவம் அவங்க சைடுல என்ன பிரச்சனையோ அது நமக்கு தெரியாது. அப்படி அவங்க வேணுனே உங்களுக்கு தப்பா ஏதாச்சும் செஞ்சிருந்தாங்கன்னா இயற்கை அவங்களுக்கு பேக் ஷாட் தரும். நீங்க ரிவெஞ்சின்னு எடுக்காம அமைதியா வாழ்க்கையை வாழுங்க மக்களே. ஒரு 3 வருஷம் முன்னாடி எவனாச்சும் ஏதாச்சும் எனக்கு செய்வன வச்சிருந்தானா அவனை எப்படா ரிவெஞ்ச் எடுக்கலாம் தான் பாத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்ப எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணானா ஆடா போல என்ன அடிக்கிறதுல ஜாலியா இருக்கா, சரி ஜாலியாரி அப்படின்னு தான் இருக்கு. உண்மையா சொல்லணும்னா நான் ஒரு ஷார்ட் டெம்பர் மக்களே. இப்பெல்லாம் கோவம் வரும், ஆனா அதை கண்ட்ரோல் எப்படி பண்ணணும்னு பழகிட்டேன் இல்ல பழக்கிட்டாங்க. சோ மெனி பேக் ஷாட், ஸ்லிப்பர் ஷாட், டபுள் ஷாட், ட்ரிபிள் ஷாட், 7 ஷாட் எல்லா ஷாட்டும் வாங்கிட்டேன். இப்ப எந்த மாதிரி ஒரு மனநிலையில நான் இருக்கேன்னா, எனக்கு தான் வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருக்கு, மத்தவங்க எல்லாம் ஜாலியா இருக்கான் அப்படின்னு இல்ல. என்னை விட இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா வெளியே யாரும் அதை சொல்லிக்க மாட்டா. அதனாலதான் மத்தவனை பார்க்க ஜாலியா இருக்கு. இப்போ என் வீடியோ பாக்குறவங்களே யாரா இவன் வீடியோ போட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா மைக்ரைன் இருக்க ஒரு பையன், சிஸ்டம் முன்னாடி என்னால முழு நாளும் உட்கார முடியாது, அதனாலே எந்த வேலையும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, நானும் வேலை தேடிட்டு இருக்க ஒரு பையன் தான். ஆனா இப்போ வர எல்லா வேலையும் சிஸ்டம் முன்னாடி உட்கார வேலை தான். சோ லைஃப்ல ஸ்டெக் ஆகி நிக்க ஒரு பையன் தானா. ஆனா பாக்குறவங்களுக்கு நான் ஜாலியா வீடியோ போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆனா இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கவனுக்கு என்னடா இது வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு, மேனேஜர் பிரஷர் அப்படி இப்படின்னு அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். பிசினஸ் பண்றவனுக்கு லாஸ் ஆகக்கூடாதுன்னு கவலை, லவ் பண்றவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடக்கூடாதுன்னு கவலை, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு மார்க் கம்மி ஆயிடக்கூடாதுன்னு கவலை, என்ன மாதிரி சில பேருக்கு லைஃபே ஃபெயிலியர் ஆயிருமோன்னு கவலையா இருக்கு. அதனாலதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், உங்களுக்கு யாராச்சும் ஒரு தப்பு பண்ணியிருந்தா அவங்க சைடுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம், அது நமக்கு தெரியாம இருக்கலாம். சோ எதுக்கு ரிவெஞ்செல்லாம் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருங்க. நம்ம பாலிசி ஒண்ணுதான் மக்களே, தெரிஞ்சு அடுத்தவனுக்கு கெடுதல் எதுவும் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வரட்டா, ஒழுக்கம் முக்கியம் மக்களே.